ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உமா உடம்படி உமா. நான் லாஸ்ட்டாக வந்து எலான் மஸ்க் அவருடைய ஸ்டார்லிங் நிறுவனத்தை பற்றி பேசியிருந்தேன். ஸோ ஸ்டார்லிங் வந்து எப்படி உலகம் போக நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் அதை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ பூமியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டர் உயரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7000க்கும் மேற்பட்ட சேட்டலைட்டில் அவர் சேட்டலைட் மூலமாக நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நிலைநிறுத்தி அதை கண்காணிச்சுட்டு அது மூலமாக நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எந்த ஒரு டவரும் தேவையில்லை, அந்த சேட்டலைட் தான் சென்டர், நாம தான் ரிசீவர். ஸோ இந்த டெக்னிக்கில் தான் எலான் மஸ்க் வந்து ஸ்டார்லிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நாசாவுடைய விண்வெளித்துறை மற்றும் எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இணைந்து விண்வெளித்துறையில் கிட்டத்தட்ட 9 மாதங்களாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த சுனிதா வில்லியம்ஸை மீட்டு வந்திருக்காங்க. ஸோ அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க. ஸோ விண்வெளித்துறையில் பல சாதனைகளை புரிஞ்சுருக்காங்க. ஸோ அவர்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். இது போன்ற பல பெண்களும் பல துறையிலும் பல சாதனைகள் புரிஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ பிடிச்ச லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.